வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேத்து ட்ரம்புக்கு எதிராக யூஎஸ்ல ஓட் ஆயிருக்கு சார். அத பத்தி என்ன சார் சொல்றீங்க? அது ஓப்பனிங் பெல்ல நம்ம நேற்று தினம் பேசின இந்த மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஓட்டு வர இருக்கிறது. அதுல அவங்களுடைய சொந்தம் பார்ட்டி, அதாவது ட்ரம்ப் இருக்கக்கூடிய பார்ட்டி ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இருந்து நிறைய அங்க இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டர்ஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இந்த டாரிஃபுக்கு அகேன்ஸ்டா. முக்கியமா நேற்றைய தினத்துடைய ஓட்டு கனடாக்கு எதிராக யுஎஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ், அந்த டாரிஃப்ஸுக்கு அகேன்ஸ்டா இந்த ஹவுஸ் ராட்டிஃபை செய்யவில்லை, அது அப்ரூவ் செய்யவில்லை அப்படின்றதுதான் முக்கியமான ஓட்டா இருந்தது. இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்தோடைய அந்த ஓட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி மெம்பர்ஸே இந்த ட்ரம்ப் டாரிஃபுக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்ணி கிராஸ் ஓட்டிங் நடந்து டெமோக்ராட்ஸோட சேர்ந்து அந்த டிசிஷன் கனடாக்கு அகேன்ஸ்டா இந்த டாரிஃப்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடிய டிசிஷன் தவறு அப்படின்றது ஒரு நல்ல மெஜாரிட்டியோட நேற்றைய தினம் அது எஸ்டாப்ளிஷ் த ஃபேக்ட், அது தவறு அப்படின்றது. இதுக்கு முன்பதாக ட்ரம்ப் நிறைய மிரட்டல்லாம் அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி எம்பிஸுக்கெல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்க கிராஸ் ஓட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், அடுத்தது என்ன யாருன்றது உங்களுக்கு புரியும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள்லாம் அவரு நிறைய வார்த்தைகள்லாம் விட்டுருக்காரு. பட் நெவர்தலெஸ் ரிப்பப்ளிகன்ஸ் அவங்களுடைய கான்ஸ்டிட்யூன்சில இருக்கக்கூடிய இந்த பாதிப்பினால், இந்த டாரிஃப்னால பாதிப்பு அடைந்த மக்களுக்கு வேண்டிய சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்றது எண்ணி, even though they belong to the Republican Party, they voted against the tariff against இது தவறு அப்படின்றது ஓட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளோ, அதாவது சொந்த நாட்டிலேயே இதுக்கு சொந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல இவருக்கு ஒரு சப்போர்ட் இல்லை ஃபார் த டாரிஃப் அப்படின்றது. இது கனடாக்கு அகேன்ஸ்ட். அப்போ மற்ற எல்லா நாடுகளுக்கும் வந்தாலும் கூட இது போலதான் இருக்கும் இந்த பேட்டர்ன் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இதுல முக்கியமான while the house has not approved the tariffs or they have rejected the tariffs against Canada, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட்ஷிப் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்வொர்க்ல அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு வீட்டோ பவர்ஸ் இருக்கு. வீட்டோ பவர்ஸ் இருக்குன்னா ஹவுஸ் ராட்டிஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு டிசிஷனுமே தள்ளி வைக்க பவர்ஸ் யுஎஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. ஸோ இது லா ஆகாது, இது ரீபீல் ஆகாது. ரீபீல்னா இட் வில் நாட் கம் பேக் ஆஸ் அந்த கனடாக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த டாரிஃப் எடுக்க போவதில்லை. பட் அது பிரசிடென்ட், ஏன்னா இவருக்கு வீட்டோ பவர் இருக்கிறதுனால அதை வீட்டோ பண்ணிடுவாரு. பட் நெவர்தலெஸ் இஸ் அ கிளியர் கட் டிசிஷன் அண்ட் கிளியர் கட் இண்டிகேஷன் டு ட்ரம்ப் தட் டாரிஃப்ஸ் போட்டிருக்கக்கூடியது அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் அது ஒரு தவறான ஒரு முடிவு ஸ்டார்டிங் வித் கனடா அப்படின்றத எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அவுட்கம். நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அவுட்கம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். 3 நாள் தொடர் ஏற்றத்திற்கு பிறகு நேத்து என்எஸ்யூ பிஎஸ்சி இறங்குமுகத்துல தான் சார் முடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் சார்? அதோட ரிஃப்ளெக்ஷனா இது? அப்புறம் இன்னைக்கு சண்டே எப்படிங்க சார் இருக்கும்? இன்னைக்கு ஓகே, ஆன் அ லைட்டர் நோட், இன்னைக்கு ஃப்ரைடே த 13th. ஸோ பிலீஃப்ல, இங்கிலீஷ் பிலீஃப் சிஸ்டம்ஸ்ல ஃப்ரைடே த 13th ஒரு ஆமினஸான ஒரு திரைப்படம் அப்படின்னு ஒன்று எடுத்திருந்தாங்க பல வருஷத்துக்கு முன்பதாக. நான்லாம் கல்லூரி கூட இல்லை, பள்ளியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் 11th 12th ஸ்டாண்டர்ட்ல அந்த டைம்ல வந்திருக்கக்கூடிய ஒரு படம்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே த 13th அப்படின்றது. அது ஒரு ஹொரர் படம். அந்த காலத்துல எக்ஸாசிஸ்ட் ஓமன் மாதிரி ஃப்ரைடே த 13th அப்படின்றது ஒரு ஹொரர் படம். ஸோ ஃப்ரைடே அண்ட் 13th ஒரு ஆமினஸ் காம்பினேஷன் நிறைய பொதுவா அதுல ஃபியர் இந்த மாதிரி இட் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் ஃபியர்ஃபுல் மெமரிஸ். ஃப்ரைடே த 13th அப்படின்றது ஒரு ஆமினஸ் நம்பர். அது இந்த மாதிரி ஒரு ஹொரர் படத்துடைய டைட்டில் சேர்ந்தா போல இன்னைக்கு வந்திருக்கிறது. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே த 13th அப்படின்ற ஒரு நாள் அப்படின்றது வந்திருக்கு. இதனால எதுவும் நடக்க போறது இல்லை. பட் ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் திஸ் ஆன் அ லைட்டர் நோட். ஸோ சந்தையின் வீழ்ச்சிக்கு இல்ல இது திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிலீஃப். நாட் ஈவன் அ பிலீஃப்னு சொல்லக்கூடாது, ஒரு பிராக்டிஸ். ஃப்ரைடே 13th சேர்ந்து வந்தோம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது. ஓகே, தட் இஸ் ஜஸ்ட் இந்த படத்தினால் வந்தக்கூடிய அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம். ஓகே, நத்திங் கிரேட் டு வரி அபவுட். நெவர்தலெஸ் சந்தைக்கு நம்ம செல்லும் பொழுது அஃப்கோர்ஸ் அந்த 26,000 புள்ளிகள் என்பது ஒரு
ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேரியர் அப்படின்றது நேற்றைய தினம் நம்ம பேசியிருந்தோம். அதை தாண்ட முடியவில்லை. அதை தாண்டி விட்டால் உடனடியாக ப்ராஃபிட் டேக்கிங் நடக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் தொடர்ந்து அந்த 26,000க்கே நம்ம செல்லவில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான we barely made it to 26,000 yesterday. நேற்றைய தினத்தோட ஹை பார்த்தீங்கன்னா 25,906 புள்ளிகள். ஸோ we never went anywhere near 26,000 புள்ளிகள் பேரியருக்கு நம்ம போகவில்லை. அண்ட் தொடர்ச்சியாக ஒரு கரெக்டிவ் ஃபேஸ், ஒரு கன்சாலிடேஷனை கூட எடுத்துக்கலாம். பட் ஒரு கரெக்டிவ் ஃபேஸ்ல சந்தை வந்து ஒரு வீழ்ச்சியை முழுவதுமாக நேற்றைய தினம் முழுவதுமாக ஒரு வீழ்ச்சியை சந்தித்த ஒரு நாளாக நம்ம பார்க்கிறோம். ஸோ அகேன் செக்டரல் அட்ஜஸ்ட்மெண்ட்டா இல்லை டாரிஃப் முடிஞ்சு அந்த பவுன்ஸ் பேக் முடிஞ்சு அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் முடிந்து விட்டது. சரி, அடுத்தபடியாக நமக்கு வந்து இதோட முடிச்சிடலாம் அப்படின்றதையும் ஓகே லெட் அஸ் கன்சால்டேட் இன் திஸ் பேண்ட்வித் அப்படின்ற ஒரு சிக்னல் தருகிறதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்ஃபேக்ட் நேற்று தினத்தோடைய லோ பார்த்தீங்கன்னா நிவேட்டா, நான் இந்த வாரம் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டு வர ஒரு காரியம் 25,780 புள்ளிகள், அதாவது திங்கட்கிழமையோட லோ டிஃபெண்ட் செய்கிற வரைக்குமே சந்தைக்கு வந்து அது இன்னும் ட்ரெண்ட் வந்து ஏர்முகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 26,100 செல்லும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த 25,780 புள்ளிகள் அப்படின்ற அந்த லோவை விட குறைவாக, அந்த லெவலை விட குறைவாக சென்றதையும் அந்த வீழ்ச்சி சந்தித்தையும் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்துடைய லோ வந்து 25,752 புள்ளிகள். ஸோ we have actually broken that. we have not been able to defend. அதாவது சந்தை வந்து 780 லெவல்ஸை டிஃபெண்ட் செய்ய முடியவில்லை அப்படின்றது. மூன்றாவது, இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஷேவ் அண்ட் டாப். அப்படின்னா மேலே வந்து அந்த அப்பர் ஷேடோவே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் ஆரம்பத்திலேருந்தே இது வந்து இறக்கத்தில் தான் ஒரு வீழ்ச்சி தான் அப்படின்றத உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில்ஸ்டிக், ரைட். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு நெகட்டிவாக ஃப்ரைடே 13th அன்னைக்கு நமக்கு முக்கியமாக நடந்திருக்கிறது என்னென்னா 25,780 டிஃபென்ஸ் செய்ய முடியவில்லை. we have a shave and top candlestick. It indicates that the pressure is on the downside. ஆரம்பத்திலிருந்தே அந்த ப்ரெஷர் வந்து டவுன் சைடு தான் அப்படின்றதையும் எடுத்துக்காட்டாகவும், மூன்றாவது அந்த 26,000 புள்ளிகள் அப்படின்றது தொடர்ந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேரியராக இருந்து வருகிறது என்பதையும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கிறது. ஓகே, ஸோ இன்றைய தினம் வாரத்தோடைய கடைசி வர்த்தக நாள். இதில் பெரிய அளவில் கேரி ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா அப்படின்றது இட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒரு கேள்விக்குறி. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போனால் முக்கியமான நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்க போனால் ஐ திங்க் 25,880, 25,880, 25,950 அப்படின்னு வைத்து ஆரம்பிக்கலாம். அதே போல் சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா we go back to 25,730, 25,730, அதுக்கப்புறம் 25,680 டு அந்த 640 ரேஞ்ச். அது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்து இன்றைய தினம் வர்த்தகத்துக்குள் நுழையலாம். பட் இந்த ஃபார்மேஷன்ஸ் வைத்து பார்க்கும்போது இந்த சார்ட் ரீட் பண்ணும்போது, இப்போ சார்ட் ரீடிங் இன்டர்பிரிட்டேஷன் சம்டைம்ஸ் கேன் கோ ராங். பட் நம்மளோட எதிர்பார்ப்பு சந்தை வந்து ஒரு வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நமக்கு வந்து இருக்க போகுது அப்படின்றது ஒரு ப்ரிப்பரேஷனோட சந்தைக்குள் நுழைந்தால் அது ஒருவேளை மாறாக நடந்ததுன்னா இட் பிகம்ஸ் ஈஸியர் டு ஹேண்டில். But the expectation should be towards pressure on the downside. இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் இருக்கு? ஏசியன் மார்க்கெட்ஸ் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது தான் வீடியோ காலை கூட மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகும்போது நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் நிக்கை 225 வந்து 468 புள்ளிகள் சரிவோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது. துவக்கத்திலிருந்து அது ஒரு வீழ்ச்சி தான். இட் ஓப்பன் கேப் டவுன், கண்டினியூஸ் கேப் டவுன். அதே போல ஹேங்செங், ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஹேங்செங் கூட 363 புள்ளிகள் வீழ்ச்சியோட வர்த்தகம் நடந்து வருகிறது. அண்ட் நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் வந்து 669 புள்ளிகள் வீழ்ச்சியோடு இருந்தது. மூன்றுமே வீழ்ச்சியில தான் இருக்கிறது, வீழ்ச்சியில தான் தொடர்கிறது அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆல்சோ நேற்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம பார்த்தது என்னன்னா, ஜாப்பனீஸ் யென் யுஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு லெவல் அடையிறது நம்ம பார்க்கிறோம். 155, 156, 158 அந்த மாதிரி எல்லாம் யுஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் யென் நேற்றைய தினம் அந்த தக்காட்சியோட எலெக்ஷன் முடிந்து பிறகு போல்ட் ரிஃபார்ம்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டினால போல்ட் ரிஃபார்ம்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பை ஜப்பான் அப்படின்ற
ஒரு டேர்ம் வந்து சர்வதேச சந்தையில கோட் பண்ணிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்துல இருந்து பை ஜப்பான்னா ஓகே அங்க ரிஃபார்ம்ஸ் வரப்போகுது, மாற்றங்கள் வரப்போகுது, எக்கனாமிக் growth வந்து வளர்ச்சி வந்து வர வாய்ப்புகள் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய growth ப்ராஸ்பெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ பை ஜப்பான் அப்படின்ற ஒரு தீம் வருகிறது ஏற்படுத்தி கொண்டு இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் கூட அந்த ஜாப்பனீஸ் yen வந்து அந்த லெவல் 158 156 இருந்து 152க்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்தோம். விச் மீன்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் தி யூஎஸ் டாலர் ஆஃப் தி ஜாப்பனீஸ் yen அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர். அதே சமயத்துல மற்ற பல கரன்சிஸ் கூட இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியன் டாலர் அந்த 0.70 0.71 அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியன் சென்ட்ரல் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை ஏற்றதையே நம்ம பார்த்தோம். நேற்று முன்தினமாகவும் அந்த இன்க்ரீஸ் இன் ரேட்ஸ் நம்ம பார்த்தோம். அதே போல சைனீஸ் யுவான் 6.9 அப்படின்ற லெவலில் ஸ்ட்ரெங்தன் பண்ற அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகி வலுவடைந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பிகாஸ் இந்தியன் ருபி மார்ஜினலி 91.70 91.80 90.46 90.48 90.50 அப்படின்ற ஒரு பேட்டர்னை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஓவரால் ஐ திங்க் ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா நாட் ஜஸ்ட் அபவுட் சர்வதேச ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பட் ஆல்சோ கரன்சி ஸ்ட்ரெங்தனிங் வந்து நடந்து வருகிறது. அண்ட் தட் இம்ப்ளைஸ் அ வீக்கனிங் டாலர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபேக்டர் சந்தையில வந்து பிளே அவுட் ஆகி கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சார் இப்போ இந்த கரன்சியோட ஸ்ட்ரென்த்னிங் வந்துட்டு நம்மளோட சந்தைக்குள்ள ஏஷியன் மார்க்கெட்ஸ்க்கு உதவுமாங்க சார்? இன்ஃபேக்ட் அது இட்ஸ் a tough thing. இப்போ வந்து ரெண்டு ஆப்பரேட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கரன்சி ஸ்ட்ரெங்தனிங், இரண்டாவது வந்து டாரிஃப் இல்லையா? இந்த டாரிஃப் இல்லாம நீங்க கரன்சி ஸ்ட்ரெங்தனிங் பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்போர்ட்டிங் நேஷன்ஸ், அதாவது ஒரு நாடு வந்து பெரிய அளவில் எக்ஸ்போர்ட்ஸை நம்பி இருக்கிறவங்க அது வந்து இட் இஸ் அ வெரி நெகட்டிவ் ஃபேக்டர். ஏன்னா அவங்க தங்களுடைய கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும்பொழுது தேர் ப்ராடக்ட்ஸ் பிகம் காஸ்ட்லியர், அதுதான் நடக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸுக்கு வந்து அது ஒரு பாதிப்பு. ஸோ தட் இஸ் த பிகெஸ்ட் சேலஞ்ச் சார். ஸோ இப்போ நீங்க டாரிஃபையும் சேர்த்து போட்டீங்கன்னா ஆல்ரெடி தேர் இஸ் அ டாரிஃப் பேரியர். அந்த டாரிஃப் பேரியரையும் தாண்டி உங்க கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அப்போ அந்த நாட்டில், அதாவது யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ யூஎஸ் டாலருக்கு வந்து அது யூஎஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் தட் ப்ரெஷர் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய நாடுகளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்ட்லியர் இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி தேர். எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து குறைவான ஏர்னிங்ஸ் வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கிறது. ஸோ நோ எக்ஸ்போர்ட்டிங் நேஷன் லைக் ஸ்ட்ராங்கர் கரன்சி. நம்மளோட நாட்டிலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே கூட எடுத்து பார்த்தீங்கன்னா நிவேதா, நம்ம வந்து 85 கடந்த வருஷமெல்லாம் 85 84 83 அந்த ரேஞ்சில் இருந்தது. எதுக்கு நம்ம 90 91 அந்த கிரேடட் டிப்ரிசியேஷன் எதுக்கு அலோவ் பண்ணியிருந்தோம்னா இந்த டாரிஃப்க்கு அகேன்ஸ்டா காம்பன்சேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு கொடுக்க வேண்டும்ன்றத இது அறிந்து தான் பண்ணியிருக்கோம். இது வந்து யாருக்கும் தெரியாது, இது அப்படியே வீழ்ச்சி, இது வந்து நேச்சுரல் ஃபோர்ஸ், இதெல்லாம் பேசிக்கலாம். பட் ஆக்சுவலா இது வந்து ஒரு கிரேடட் டெப்ரிசியேஷன், எல்லாருக்கும் சரி. இது தெரிந்துதான் நம்ம இதை அலோவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ரைட். ஸோ தட் நமக்கு அந்த 34% டாரிஃப் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த 6% கரன்சி டிப்ரிசியேஷனில் நமக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ் காம்படிட்டிவாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டர் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். இதெல்லாம் தான் அந்த காரணமே. ஸோ ஸ்ட்ரெங்தனிங் கரன்சி இஸ் நாட் குட் ஃபார் தி எக்கானமி, ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் முக்கியமாக. லோக்கல் கரன்சி அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர். ஸோ நமக்கும் பெரிய அளவில் நமக்கு ஸ்ட்ரெங்தன்லாம் ஆகலை. இது 90 வந்து நல்ல ரேட் தான். ஸோ ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இட் இஸ் குட். பட் இன் ரிலேஷன் டு நீங்க கேட்ட கேள்விக்கு தட் இஸ் நாட் குட். ஹவவர் ஃபார் தி ஸ்டாக் மார்க்கெட், இப்போ இந்தியாவில் எஃப்ஐஎஸ் வந்து வெளியேறக்கூடிய ஒரு பெரிய காரணி என்னன்னா ருப்பியோட வீக்னஸ் அப்படின்றத சொல்றோம். ஸோ இந்த மைல் ஸ்ட்ரெங்தனிங்னால பெரிய அளவில் எஃப்ஐஎஸ் வந்து வாங்க போவது இல்லைனாலும் இட் இஸ் அ பாசிட்டிவ் ஃபேக்டர். இந்த டைரக்ஷன் வந்து அப்படியே சென்று இது மறுபடியும் 83 ரூபாய்க்கெல்லாம் வந்ததுன்னா யூ வில் ஃபைண்ட் எஃப்ஐஎஸ் கமிங் இன் ட்ரோவ்ஸ். பெரிய அளவில் திருப்பி மறுபடியும் சந்தைக்குள் வர வாய்ப்புகள் மிகவும் ஹையா இருக்கும். பட் தட் இஸ் தி இம்பாக்ட். ஸோ இட் இஸ் ஆன் ஒன் சைட் குட் ஃபார் த ஸ்டாக்ஸ் வேர் யூ ஹேவ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஆன் தி அதர் சைட் இட் இஸ் நெகட்டிவ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பிகாஸ் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கும். நேற்று எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ரெண்டு பேருமே நெட் பையர்ஸ் ஆயிருக்காங்களே சார்? ஆமா, பட் ரொம்ப ட்ரிக்கியான லெவல்ஸ். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் இன்னும் எடுத்து நம்ம வரவில்லை. இவ்வளவு நடந்துமே அவங்க வந்து எஃப்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 108 கோடிக்கான நெட் பையர். இப்போ 108 வந்து நமக்கு டோக்கன் பை தான். தொடர்ச்சியாக 3 நாளாக நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டிஜிட் பை தான் எஃப்ஐஐ பண்றது.
இன்ஃபேக்ட் 69 crores, அதுக்கப்புறம் 900 crores, அதுக்கப்புறம் 108 crores. ஸோ நத்திங் சப்ஸ்டான்ஷியல் பையர்ஸ் அப்படின்றது சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே டோக்கன் பை தான். ஃபைனலி டிஐஎஸ் வந்து 276 கோடிக்கான நெட் பையர். இவங்க ஏன் வந்து திடீரென்று இந்த வால்யூம் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கும். ஓகே, எஃப்ஐஎஸ் வந்து இந்த விளையாட்டு தான் இருப்பாங்க. மீன்ஸ் திடீரென்று இந்த டோக்கன் பை சஸ்டெயின் ஆகும். திடீர்னு மொத்தமாக சேர்த்து இவங்க ஒரு 3000 crores இப்போ திடீர்னு செல்லராக மாறிட்டீங்கன்னா இத்தனை நாள் வாங்கினது எல்லாமே ஒரு நாளில் முடிச்சிருவாங்க. வேறஸ் டிஐஎஸ் வந்து தொடர்ந்து நமக்கு தொடர்ச்சியாக பையர்ஸாக இருக்கக்கூடிய டிஐஎஸ் வந்து இப்போ வாங்குற லெவல் பார்த்தீங்கன்னா 200 crores 300 crores. அவங்க ஏன் இந்த எஃப்ஐஏ லெவலுக்கு டோக்கன் பையர்ஸாக மாறி இருக்காங்கன்றது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியவில்லை. பட் ஐ ஸ்டில் பிலீவ் it is more to do with the realignment of sectors and so on. So அதுதான் இப்போ நடக்குது அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீலிங்காக கடந்த 2-3 நாளாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். I think that is exactly what it appears to be. Alternating patterns for DIs. அது ஒரு நாள் வித்து அடுத்த நாள் பையரா மாறுது, அடுத்த நாள் செல்லரா மாறுது. அந்த பையரா வரும்போது கூட பெரிய அளவில் 3000-4000 கோடி இல்லாமல் just buying for 200-300 crores. So with assets under administration or management SIPs பெரிய அளவில் வந்த வண்ணமாக தான் இருக்கிறது. So that means liquidity is available with them, but deployment in the markets வந்து is at very low levels. So இதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம அடுத்தது யோசிச்சு அது என்னென்ன கொஞ்ச நாள் ஆகும் அது தெரியறதுக்கு. பிகாஸ் அவங்களுடைய பையிங் பேட்டர்ன்ஸ் நமக்கு ஒரு 15 days டிலேல தான் நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலி. ஸோ we'll have to wait for that, but these are speculations that we can have. தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் மூணுமே கொஞ்சம் இறங்க முகத்துல இருக்குங்களே சார். which is good. ஒரு கரெக்டிவ் ஃபேக்டர் ஸ்டேயிங் இன்சைட் த சேனல். நீங்க இன்டர்நேஷனல் பிரைசிங்ல கோல்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேயிங் இன்சைட் தி அசெண்டிங் சேனல் அப்படின்றது. நேற்று தினம் 5000-5100 இருந்த தங்கம் பர் அவுன்ஸுக்கு இருந்த தங்கம் வந்து இந்த ஜாப்ஸ் டேட்டா வந்த பிறகு எக்ஸெட்ரா இந்த ஈரான் டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்துல இந்த மாதிரி காரணியினால தங்கத்துடைய விலை வந்து பெரிய அளவு ஒரு வீழ்ச்சின்னு சொல்லக்கூடாது, ஒரு கரெக்ஷன். இன்ஃபேக்ட் பிலோ $5,000 per ounce, $5000 per ounce விட குறைவாக சர்வதேச சந்தையில் வர்த்தகம் நடந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தற்போது நிலைமைக்கு $4,980 ஒரு ounce அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறது. அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், ஸோ தட் இஸ் ஒன் ஸ்மால், அதாவது ரேஞ்சுக்குள்ளான ட்ரேடிங் நடக்கிறது. 5100 செல்கிறது, மறுபடியும் 4800 4900 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ இட் ஆஃபர்ஸ் அ குட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் ஸ்டில் இன்சைட் தி அசெண்டிங் சேனல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் ட்ரேடிங் தான் தங்கத்தில் நடந்து வருகிறது. அதே போல் வெள்ளியும் கூட இன்ஃபேக்ட் நல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஒரு கரெக்ஷன் பார் கன்சாலிடேஷன் நேற்றைய தினம் நடந்ததை பார்த்தோம். இப்போவும் நடந்து வருகிறது அப்படின்றதே நம்ம சொல்லலாம். $83 வரைக்கும் $84 சென்ற வெள்ளி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா $76 per ounce அந்த லெவலில் ட்ரேட் ஆகி வருது. ஸோ தட்ஸ் நைஸ் ஹெல்த்தி கரெக்ஷன் அகெயின் இன்சைட் தி அசெண்டிங் சேனல். பட் அப்பியரிங் டு பி கூடுதலாக வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக வெள்ளிக்கு இருக்கிறது. அதை நம்ம இந்த மூவ்மெண்ட்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். 84 76 $8 ஒரு ounceக்கு வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது. ஸோ அகெயின் a good trading opportunity for those that want to trade gold and silver. So that is the other factor. காப்பரும் 5.97 5.99 இருந்தது. இப்போ $5.83 per pound. ஸோ அங்கேயும் ஒரு வீழ்ச்சி. நம்ம சந்தையில் பார்த்தீங்கன்னா நேற்று தினமெல்லாம் $1209 ஒரு கிலோ அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறதை நம்ம பார்த்தோம் எம்சிஎக்ஸில். நேற்று ஈவினிங் ரேட்ஸ் நான் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அதே போல் கச்சா எண்ணெய் வந்து 64-65 நேற்றைய தினம் ஓப்பனிங் பெல் நம்ம பேசும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $62. ஏன்னா 2 காரணிகள், அதாவது ஒன்று வந்து சப்ளை, இரண்டாவது வந்து ஐஏவோட ஒரு வெளியீடு. அதாவது பர் டே 2026 இந்த வருஷத்துல ரெக்வயர்மெண்ட் பர் டே வந்து ஒரு 80,000 பேரல் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது. ஸோ லோவர் ஆஃப்டேக் ஆஃப் க்ரூட் ஆஸ் டிட்டர்மின் பை தி ஐஏ அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி இப்படி தான் காட்டுகிறது. ஸோ அது வந்து ஆயில் கிளட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆயில் கிளட்னா கச்சா எண்ணெயோடைய தேவை வந்து குறைகிறது. ஸோ தேர்ஃபோர் a price reduction is happening except for the Iran US அந்த ஒரு பிரச்சனை. இந்த ஐஏ நியூஸ் வந்து க்ரூட் ப்ரைஸுக்கு வந்து நெகட்டிவ் தான், லெஸ் டிமாண்ட் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த செய்தி வந்த உடனே ஒரு வீழ்ச்சியை சந்திச்சதுன்னு கச்சா எண்ணெயிலே நம்ம பார்த்தோம். ஸோ ஐ திங்க் ஆல் மெட்டல்ஸாக இருக்கட்டும், அதே சமயத்தில் கச்சா எண்ணெயமாக இருக்கட்டும், ஒரு வீழ்ச்சியோட தான் இப்போதைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது. And again, like I said, trading opportunities are wide open in these commodity sectors.
இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வருதுங்க சார்? இன்னைக்கு வந்து மறுபடியும் அதே, ஐ திங்க் இந்த இந்த சீசன் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ரிசல்ட் சீசன். ஸோ இதில் வந்து எவ்வளோ அந்த பிப்ரவரி மாதத்துக்குள் இல்லை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் நம்ம முக்கியமான மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வாண்ட் டு டிக்ளேர் த ரிசல்ட்ஸ். அப்படி இருக்கும்போது டெய்லி வந்து ஒரு 150, 180, 200 இந்த மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வண்ணமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஐ திங்க் வி ஆல்மோஸ்ட் ஹேவ் அ சிமிலர் கவுண்ட், ஒரு 180 கிட்ட இருக்குது. ஸோ ரஃபா பார்க்க போமானால் டாரன் ஃபார்மா, GMR ஏர்போர்ட்ஸ், Siemens Energy, Info Edge, Alchem Laboratories, Fortis Healthcare, IPCA Laboratories, ITI, Iris Life Sciences, Inox Wind, KFin Technologies, Ola Electric Mobility, BrainBee Solutions. So இந்த மாதிரி a large list of companies are there. Most of them mid cap and small cap spaceல இருக்கக்கூடிய companies. A lot of them are in the mid cap and small cap space. So அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய churn வந்து அதிகரிக்கும். ஸோ தயவு செஞ்சு கவனமாக இருந்தால், இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து ஃப்ளட் ஆகும்போது டெஃபினெட்லி மார்க்கெட் இம்பேக்ட் அந்த செக்டருக்கு டெஃபினட்டாக இருக்கும். தயவு செஞ்சு கவனமாக இருக்க வேண்டும். ஸோ மறுபடியும் நான் இந்த சீசன் ஆரம்பிச்சதில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், தயவு செஞ்சு ரிசல்ட் கேலண்டர் BSE NSE வெப்சைட்டில் போய் ரிசல்ட் கேலண்டர்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். தயவு செஞ்சு உங்கள் ஸ்டாக் பட்டியலுக்கும் இந்த ரிசல்ட், உங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து என்னைக்கு வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை எடுங்க. அதை வைத்திருக்கலாமா, இல்லை கூடுதல் ஆட் பண்ணணுமா, இல்லை குறைக்கணுமா, இல்லை விட்டு விடலாமான்றது தெளிவான முடிவு அந்த ரிசல்ட்ஸின் அடிப்படையில் இல்லைங்க. டோன்ட் பி வரிட் அபவுட் த நாய்ஸ். சந்தையில் இருக்கக்கூடிய இந்த நாய்ஸை கேட்டு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ரிசல்ட்ஸின் அடிப்படையில் நல்ல ஒரு தரமான டிசிஷன் உங்கள் ஸ்டாக் பட்டியலுக்கு இல்லை வாங்க போகிற ஸ்டாக்குக்கு பேஸ் பண்ணி முடிவு எடுங்க. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன? ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நேற்றைய தினம் இன்ஃபேக்ட் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தனால், ஸோ தேர்ஸ் அ குட் பாசிபிலிட்டி தட் கொஞ்சம் வேல்யூ பையிங் நடந்திருக்கக்கூடும். ஸோ முக்கியமாக நடந்திருக்கக்கூடியது APL அப்போலோ, இது எல்லாமே ஹை டெலிவரி. மேரிகோ, கேல், HDFC லைஃப், லோதா டெவலப்பர்ஸ், ICICI ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், சன் ஃபார்மா, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், HDFC AMC. ஓகே, லாங் பில்டப் நமக்கு வந்து நேற்றைய தினம் ஒரு 50 பங்குகள் கிட்ட இருந்ததாக பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து அது ஒரு 35 குறைஞ்சிருக்குது. ஸோ லாங் பொசிஷன்ஸ் வந்து அன்வைண்ட் ஆகிருக்கிறது, ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியவில்லை. ஸோ ஆப்வியஸ்லி அது லாங் கொஞ்சம் கவர் ஆகிருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இருக்கக்கூடிய பெரிய அளவில் லாங் பில்டப் நேற்றைய தினம் F&O செக்மெண்ட்ல பாரத் ஃபோர்ஜ், BHEL, HUDCO, முத்தூட் ஃபினான்ஸ், HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், இது RBL பேங்க், SBI, பயோகான், லாரஸ் லேப்ஸ், 361 இதில் எல்லாமே வந்து லாங் பில்டப் தான் இருக்குது. அதே சமயத்தில் ஷார்ட் பில்டப் ஏறக்குறைய ஒரு 75 பங்குகள். ஸோ ஆல்மோஸ்ட் லாங் பில்டப்பை விட ரெட்டிப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். விச் மீன்ஸ் ஷார்ட் பொசிஷன்ஸ் ஆர் பில்ட் இன் டு த மார்க்கெட் ஆல்ரெடி. ஸோ இதுலேருந்தே நமக்கு டைரக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றது யூகிக்க முடியும். ஷார்ட் பில்டப் பெரிய நடந்திருக்கக்கூடியது வந்து டாடா எலக்ஸி, Persistent Systems, Hindustan Unilever, KPI Tech, not KFin Tech, KPI Tech, OFSS, Wipro, Indian Bank, TCS, Novoma. ஆல்ரைட், ஐடி கம்பெனிஸ் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்கிறது. முக்கியமாக இந்த AI ரீப்ளேஸ்மெண்ட் வரும் இல்லை, அது முக்கியமாக எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இதே நான் சொல்லிட்டு ஐ வில் ஹேண்ட் இட் பேக் டு யூ நிவேதா. இது கூடயே சார்ந்த வந்தக்கூடிய ஒரு செய்தி. ஸோ அது என்னன்னா, நேற்றைய தினம் வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு 10 வருட லோ அப்படின்ற ஐடி இண்டெக்ஸ் வந்து ஹிட் ஆகிறது நம்ம பார்த்தோம். நிறைய டாப் ரேட்டட் ஐடி கம்பெனி TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL, LTM இது எல்லாமே ஒரு வீழ்ச்சியை சந்தித்து நேற்றைய தினம் சந்தையில் பார்த்தோம். முக்கியமாக ஜாப்ஸ் ரிப்போர்ட், அதாவது யூஎஸ்ல வந்திருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை சார்ந்த அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட் வந்ததுன்னு சொல்லி திடீரென்று ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் வந்து சந்தையில் இருந்தது. மோர் ஜாப்ஸ் ஆர் கிரியேட்டட், AI ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்றதுலாம் அந்த பயத்தை மறுபடியும் கொண்டு வந்தாங்க. பட் ஆக்சுவல் நீங்கள் அந்த யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா, அந்த ஜாப்ஸ் டேட்டா ரிப்போர்ட் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் மேக்சிமம் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது வந்து யூஎஸ் டேட்டா அடிப்படையில் ஹெல்த் கேர் செக்டரில் தான் நடந்திருக்கு. ஸோ அது ஐடி செக்டர் கிடையாது. இந்த ஏஐனால அந்த மாதிரி எந்த ஒரு த்ரெட்டுமே அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட்னால நமக்கு வரல. பட் இது வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் மாதிரி இருக்கிறது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஓகே திடீர்னு ஜாப்ஸ் கிரியேட் ஆகுது, அப்போனா AI இஸ் வந்து ஒரு புறம் ஜாப்ஸ் கிரியேட் ஆகுது, இன்னொரு புறம் AI வந்து டேக் ஓவர் பண்ணும். அப்போ லெஸர் என்ஜினியர்ஸா இந்த டெக்னாலஜி சார்ந்த என்ஜினியர்ஸ் வந்து குறைவாக நமக்கு தேவைப்படும். அப்படி இருந்தால்
மேன் பவர் குறையும் பொழுது வேல்யூவேஷன் குறையும், வேல்யூவேஷன் குறைஞ்சா ப்ரைஸ் குறையணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நேற்று தினம் ஐடி ஸ்டாக்ஸும் ஐடி இண்டெக்ஸுமே அந்த வீழ்ச்சி சந்தித்து பார்த்தோம். பட் ஐ திங்க் ஜாப்ஸ் டேட்டா அடிப்படையில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் அது வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன். ஏன்னா ஜாப்ஸ் கிரியேட் ஆனது ஹெல்த் கேர்ல, ரியாக்ஷன் வரக்கூடியது ஐடி செக்டர். ஸோ இட் அப்பியர்ஸ் லிட்டில் அன்கனெக்டட். பட் ஐ திங்க் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஏஐ இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் என்ஜினியர்ஸ். ஏஐ இஸ் கோயிங் டு ஹெல்ப் என்ஜினியர்ஸ் டூ தியர் ஒர்க் மோர் எஃபிஷியன்ட்லி அண்ட் குவிக்லி. இன்னும் சிறப்பாக இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி ஏஐ வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்குமே ஒழிய, அது மொத்தமாக இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே என்ஜினியர்ஸ் இல்லாமல் செயல்படுமா, அந்த வேல்யூவேஷன் குறையுமான்னு கேட்டால் நீஜர்க் ரியாக்ஷன், இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு பிரதிபலிப்பு வந்து தவறு. ஸோ ஐ திங்க் தே வில் பி சம் வேல்யூ பையிங் தட் வில் ஆல்சோ கம் இன் தட். இப்போ நேற்றைய தினம் சந்தையில் நடந்த ஒரு நிகழ்வை குறித்து நம்ம பேச கடமைப்பட்டிருக்கோம். அதனால தான் இது கூறினேன். நிவேதா, இன்னைக்கு இந்த வாரத்தோட வர்த்தகத்தோட கடைசி நாளுங்க சார். இன்னைக்கு பாசிட்டிவா சந்தை முடியட்டும்னு நம்பிக்கையோட முடிச்சுக்கலாம் சார். மண்டே சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.